திருமா அன்பின் முகவரி, அறிவின் சிகரம், பண்பின் இலக்கணம், பரிவில் தாய். திருமா அன்பின் முகவரி, அறிவின் சிகரம், பண்பில் இலக்கணம், பரிவில் தாய். இனித்திடும் தமிழ். திருமா இனித்திடும் தமிழ், ஈர்த்திடும் காந்தம், உழைப்பில் தேனி, உண்மையில் ஞானி. பொறுமையில் பூமி. திருமா பொறுமையில் பூமி, புகழில் வானம், எளிமையின் வடிவம், ஈகையின் உச்சம். படைகளில் தலைவன். படைகள் என்றால் எந்த போர்க்களமான களமான அவர் தலைவர். படைகளில் தலைவன், படிப்பினில் அறிஞன், நடைதனில் மிடுக்கு, நம்பிக்கை விளக்கு. எளியோர்க்கு உடன்பிறப்பு, ஏய்ப்போர்க்கு எரி நெருப்பு, ஆண்மையில் தீரன், அனைவருக்கும் தோழன். வளவரின் புகழை உளமுடன் உரைத்திடும் வண்டமிழ் சொற்கள் ஊர்வலம் கண்டு. வண்டமிழ் சொற்களின் ஊர்வலம் நீளும். இந்த வண்டமிழ் சொற்களின் ஊர்வலம் நீளுகிறதை கண்டு கண்டிதை கழித்த களம்புதிதோ அமைப்பு கண்டிதை கழித்த களம்புதிதோ தந்தது திருமாவிற்கு தமிழ் பேராளுமை விருது. தமிழ் பேராளுமை விருதை பெறும் திருமாவை அமுத தமிழ் எடுத்து அனைவரும் வாழ்த்துவோம். ஒரு எழுத்தாளருக்கோ ஒரு படைப்பாளிக்கோ துவங்குகிற முதல் சொல் ரொம்பவும் முக்கியமானது என்று கருதுகிறேன். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னால் திடீர்னு காலையில் 6 மணிக்கு என்னுடைய தொலைபேசி ஆன் பண்ண உடனே ஒரு கவிதை கேட்டேன். சுகீதராணி சொன்னதையெல்லாம் வைத்துக்கொண்டு தோழர் திருமா மறுபடியும் கவிதை எழுதக்கூடாது என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதிகாலையில் ஒரு கவிதை கேட்டேன். கடவுளே என்று பெரும் குரல் எடுத்து கத்தினேன். கடவுளே என்று பெரும் குரல் எடுத்து கத்தினேன். அவருக்கு கேட்காமலா போயிருக்கும். பழகிய குரல் தானே என்று பேசாமல் போயிருப்பார் என்று அந்த கவிதை முடிந்தது. ஒரு கவிதை சொல்லாமல் விட்டு செல்லுகிற செய்தி தான் ரொம்ப முக்கியமானது. அதை எழுத்தாளர்களும் கவிஞர்களும் அன்டோல்டு ஏரியா என்று சொல்வார்கள். இந்த வார்த்தை சில விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லும். நான் அந்த வார்த்தைக்கு பின்னால் ஒரு பெரிய உலகத்தை, ஒரு பெரிய காட்சி அமைப்பை உங்களுக்கு அது உருவாக்கி தரும். நான் வருகிற போது மறுபடியும் அந்த கவிதை எனக்குள்ள வந்தது. அந்த இடத்துல நான் திருமாவை பொருத்தி பார்த்தேன். கடவுளே என்று பெருங்குரல் எடுத்து கத்தினான். கேட்காமலா போயிருக்கும். பழகிய குரல் தானே என்று போயிருப்பார். அப்படி போகாத ஒரு மனிதனாக நான் திருமாவை பார்த்தேன். கடவுள் எப்பயும் கேட்கிற குரல் தானே, இப்ப என்ன போச்சு என்று போகலாம். ஆனால் ஒரே ஒரு ஆளுக்கு இல்ல, நான் அப்படி போக மாட்டேன் என்று பிடிவாதமாக நிற்கிற ஒரு மனிதனாக நான் திருமாவை பார்ப்பேன். ஒருத்தருக்கு தமிழ் பேராளுமை விருது கொடுத்து ஒரு 5-6 பேரை அவரை வாழ்த்தி பேச வச்சு அவரையே முன்னாடி உட்கார வைக்கிறது இல்லை. அதை விட உலகத்தில் வேற ஏதாவது தூக்கு தண்டனை விட விடுவாங்க. அது ரொம்ப கூச்சமாக இருக்கும். அவர் ஒரு அரசியல் தலைவருக்கோ ஒரு படைப்பாளிக்கோ அவர் இல்லாமல் அவரை பற்றி பேசுவது, எழுதுவது, அவரை வரைவது, இதுதான் ஒரு இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். எனக்கு தெரியும் அவர் உள்ளுக்குள்ள என்னடா நம்மளை உட்கார வச்சுன்னு இப்படி நம்மளை புகழறாங்களே என்று இருக்கும். ஒரு உண்மையான தலைவருக்கு பல பேர் இருக்காங்க, அதுக்காகவே வாழ்ந்து அப்படிலாம் இருக்கு. நான் அந்த இடத்துக்கு போகலை. ஆனால் 2 இடத்தில் நான் இன்றைக்கு என்னுடைய டிராவல்ல மட்டும் திருமாவை நினைத்துக் கொண்டேன். வருகிற போது இந்த ஜெமினி மேம்பாலத்தில் என்னுடைய கார் கடந்து வருகிற போது திடீர்னு எனக்கு எப்போதும் பிடித்த ஒரு கவிதை ஞாபகம் வந்தது. நண்பர்களே, இலக்கியம் எது என்றால், கவிதை எது என்றால், இப்பொழுது நான் திருமாவை பார்க்கிறேன். நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் ஜெமினி மேம்பாலத்தை கடக்கிறேன். அங்கே எனக்கு ஒரு காட்சி விரிகிறது. அந்த காட்சி எனக்கு ஒரு மனிதனையோ ஒரு வாழ்க்கையையோ இன்னொரு படைப்பையோ ஞாபகப்படுத்துகிறது என்றால் அது உலகத்தின் மிகச்சிறந்த படைப்பு. நான் அப்படித்தான் ஒரு கவிதையை பார்க்கிறேன். அந்த ஜெமினி மேம்பாலத்துக்கு இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பில்டிங் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச 40 இந்த பாஸ்டன் அப்பார்ட்மெண்ட் பாரதராஜாலாம் இருந்தார். ஆமாம், அதுக்கு முன்னாடி ஒரு 40 வருடங்களாக முடிக்கப்படாத ஒரு மிகப்பெரிய பில்டிங்,
ஒரு கைவிடப்பட்ட பில்டிங் இருந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை அந்த பில்டிங்கை பார்த்து இந்த கவிஞன் இந்த கவிதையை எழுதியிருக்க மாட்டான். ஆனால் அப்படி கைவிடப்படாத இன்னொரு கட்டிடத்தை பார்த்து எழுதியிருக்கிறார். 30 கம்பெனிகளும் 2 வெளிநாட்டு வங்கிகளும் இருக்கும் அந்த பெரிய கட்டடத்தை தன் மகளுக்கு அறிமுகப்படுத்தினால் அந்த சித்தாள் என்று அந்த கவிதை ஆரம்பிக்கிறது. நம்மளே அந்த வார்த்தைகளை கடக்கவே முடியவில்லை. 30 கம்பெனிகளும் 2 வெளிநாட்டு வங்கிகளும் இருக்கும் அந்த பெரிய கட்டிடத்தை தன் மகளுக்கு அறிமுகப்படுத்தினால் அந்த சித்தாள், நாங்கள் கட்டியது என்று சொல்லி கட்டும்போது இருந்த இடம், சமைத்த இடம், தூங்கிய இடம் எல்லாவற்றையும் தன் மகளுக்கு காண்பித்தார். வெளியே இருந்தபடியே முற்றிலும் மாறி போய் தான் உள்ளே கூட நுழைய முடியாததாய் ஆகி போன அந்த கட்டிடத்தை பெருமையுடன் பார்த்தாள். பார்க்க மட்டும்தான் முடியும். அந்த கட்டிடம் முடிகிற போது அந்த சித்தாள் அந்த கட்டிடத்துக்கு வெளியே வந்து விட்டால் இந்த காட்சி அப்படியே உழுக்குது நம்மள. ஒரு மகனுக்கு நாங்க கட்டின கட்டடம், தம்பி 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 இங்க பாரு, அந்த 11வது கட்டடம் இருக்குதுல்ல, அந்த கடைசியாக அந்த கவிதை முடிக்கிற போது அந்த வங்கியின் நியான் போர்டு இருக்கும் இடத்தில் தான் தன்னுடைய புடவையை காய போட்டது தனக்கு மட்டுமே தெரியும் என்று அந்த கவிதையை அவன் முடிக்கிறார். நண்பர்களே, இந்த கவிதைக்கும் தோழர் திருமாவுக்கும் ஒரு சின்ன சம்பந்தம் இருக்கிறது. தன் மகனுக்கு மட்டுமே அந்த கட்டடம் நாங்கள் கட்டினது, அந்த ஐசிஐசிஐ பேங்க் என்று நியான் விளக்குகள் எரியும் அந்த இடத்தில் தான் நான் என்னுடைய பழைய புடவையை துவைத்து காய போட்டேன் என்று சொல்லுகிற அந்த பெண்ணுக்கு ஒரு அரசியல் தேவைப்பட்டது, ஒரு மனிதன் தேவைப்பட்டான், ஒரு வழிகாட்டி தேவைப்பட்டான். அந்த குரலற்றவர்களுக்கு தான் இந்த மனிதனுடைய குரல் தேவையாக. அது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ஒன்றுமில்லை. இன்றைக்கு இந்த யூடியூப் காலத்துல ரொம்ப ஈஸியா ஒரு ஆளை வந்து நீங்க அவருடைய உடல் மொழியிலிருந்தே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒருத்த வந்து உங்களுக்கு வந்து டிவியில பேசுறான் அல்லது இப்போ ஒரு மேடையில பேசுகிற போது இந்த ஒரு அசலான உடல் மொழியும் எனக்கு தெரிஞ்சு திருமாவை வந்து நான் வந்து எனக்கு வந்து முதலில் அறிமுகப்படுத்தினது எழுத்து அலெக்ஸ். அவர் தான் மதுரையிலிருந்து, எங்கள் மதுரையில் ஒரு லா படிச்சுட்டு வந்த ஒரு பையன். இப்படி ஒரு அப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க பேர், வேற ஏதோ ஒரு பேர்ல டிபி அப்படி ஆரம்பிச்சு அவர் தான் எழுத்து அலெக்ஸ். எப்பொழுதும் எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இவரை பற்றி பேசிக் கொள்வார். 2 பேர். நாங்கள் வாழ்கிற இடத்தில் ஒரு சர்ச் இருக்கிறது. அங்கு தலித் ஞானசேகரன் என்று ஒரு பாதிரியார் இருந்தார். நிறைய பேர் பாதிரியார்களாக இருக்கலாம், பூசாரிகளாக இருக்கலாம், சாமியார்களாக இருக்கலாம். ஆனால் அவங்க உள்ளுக்குள் என்னவாக இருந்தார்கள், அவருடைய அரசியல் என்னவாக இருந்தது என்பது ரொம்ப முக்கியம். இத்தனை ஆண்டுகள் பொறுத்து தலித் ஞானசேகரனை இந்த மேடையில் எனக்கு ஞாபகப்படுத்துகிறது. திருமாவை அவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கொள். இத்தனைக்கும் இவருக்கும் அவருக்கும் பெரிய ரைவல். 2 பேரும் ஒரே மக்களுக்காக வெவ்வேறு தளத்தில் போராடிகளாக இருந்தார்கள். நம்மள எனக்கும் அரசியலுக்கும் ரொம்ப தூரம் என்று எழுத்தாளர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். நானும் மனுஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் எனக்கு வெகு சின்ன வயதிலேயே ஒரு தீவிரமான அரசியல் இருந்தது. அந்த அரசியலில் இருந்து இந்த அரசியலை பின்தொடர்ந்து கொண்டே எழுதுவதா அல்லது முற்றிலுமாக எழுத்துக்காக தன்னை அர்ப்பணிப்பதா என்கிற ஊசலாட்டம் எனக்குள்ளே நடந்து கொண்டே இருந்தது. பல ரைட்டர்ஸ்க்கு அது எப்பொழுதும் உண்டு. அந்த அரசியலில் நான் ரொம்ப சின்ன வயசுல சிபிஎம் வந்து என்னுடைய பெரிய தேர்வாக இருந்தது. எங்க அப்பா வந்து ஒரு மிக சிறந்த காங்கிரஸ்காரராக இருந்தார். எப்போ அந்த அரசியலில் எனக்கு எங்க அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளவு வந்தது என்றால், நான் எல்லாம் எழுதியிருக்கிறேன் என்னுடைய புத்தகங்களில். ஒரு எலெக்ஷன்ல சிபிஎம் வந்து டிஎம்கே விட அலைன்ஸ், எதிரணியில் அப்போது காங்கிரஸ் இருக்கிறது. எங்க அப்பா வந்து காங்கிரஸ்ல பூத் ஏஜென்ட், நான் வந்து சிபிஎம் என்பதால் நான் திமுகவுடைய பூத் ஏஜென்ட். எங்க சொந்த பார்ட்டியை, என்னுடைய அம்மாவுடைய அம்மாவை ஒரு 2 பேர் கூட்டின்னு வந்து ஒரு திருட்டு ஓட்டு போடுவதற்காக எங்க அப்பா வந்து சொல்றாரு, எங்க மாமியார் சார் அவங்களையே ஓட்டு போட தெரியும்னு சொல்றாங்க. அந்த எலெக்ஷன் ஆபீஸ் வந்து எங்க அந்த பாட்டிகிட்ட கேட்கறாங்க, எங்க பாட்டிகிட்ட கேட்கறாங்க, பாட்டிமா அவனுக்கு கண்ணு தெரியுமா, நீயே ஓட்டு போடுற? தெரியாது சாமின்ட்டாங்க.
40 வருஷம் கண்ணு போயிட்டாங்க. இவங்க கூட்டின்னு போய் உதவி செய்யறது ஓட்டு போட்டு போயிட்டாங்க. எங்க அப்பா அதோட காங்கிரஸ் இயக்கத்தை வெத்துட்டார். போகடாடே, என் சொந்த வீட்லயே திருட்டு ஓட்டு போட்டீங்க, நான் இனிமேல் இந்த அரசியல்லே இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பிரேக் ஆகி போயிட்டார். இந்த மாதிரியான ஒரு குழப்பமான சூழல் எனக்கு இருந்தது. ஆனால் அரசியல் அரசியலற்ற, அரசியல் நீக்கமற்ற ஒரு இலக்கியம் என்றைக்குமே நிற்காது என்பதைத்தான் இன்றைக்கு வரலாறு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. எனக்கு தோழர் திருமாவளவனை நான் ஒருபோதும் ஒரு தலித்துகளின் தலைவனாக பார்த்ததே இல்லை. முழுக்க அவர் இந்த தமிழ் சமூகத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு அருமையான பொக்கிஷம். நண்பர்களே, திரும்ப அனாதையான இரவுகளில் நீங்கள் அவருடைய உரைகளை கேட்டு பாருங்கள். ஒரே ஒரு வார்த்தை கூட, இந்த வார்த்தையை நானும் மனுஷும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் பேசிக்கொண்டோம். தமிழ்நாட்டில் தோன்றிய அரசியல் தலைவர்களில் ஒரு மிகுந்த அரவணைப்புள்ள ஒரே ஒரு தலைவனாக நாங்கள் திருமாவளவனை பார்த்தோம். எல்லாரும் அவருக்கு இந்த பகைமை, வெறுப்பு, காழ்ப்பு, கசப்பு என்கிற வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவனாக அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். அது ரொம்ப அபூர்வம். எல்லாருக்கும் அந்த விஷயங்கள் கிடைத்து விடாது. நண்பர்களே, ஒரு அரசியல் தலைவரை ஒரு படைப்பாளி எப்படி பார்ப்பார், நான் அதை மட்டும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் ஒரு பீரியட்ல கொடைக்கானலில் பேரன்பு என்கிற ஒரு படத்தில் மம்முட்டியோடு நடித்துக் கொண்டிருக்கிறேன். திடீர்னு அன்னைக்கு காலையில ஷூட்டிங் கேன்சல். அவர் என்ன மதியானம் சாப்பிடவா என்று கூப்பிட்டார். இல்லை சார், நான் மதுரையில் ஒரு முக்கியமான நண்பரை பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு நானும் என்னுடைய ஓட்டுநரும் மதுரைக்கு வந்தோம். கொடைக்கானலிருந்து கொடைக்கானலை தாண்டி மன்னவனூர் என்கிற ஊரில் அந்த ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது. என்னுடைய ஓட்டுநர் அதே தம்பி தான் இப்பொழுது வந்திருக்கிறார். நாங்கள் பைபாஸ் ரோட்டில் நின்று ஒரு மணி நேரம் ஒரு டீ கடையில் நின்று ஒரு 6 டீக்கு மேல நான் குடித்து, ஒரு 6வது டீ குடிக்கும் போது தீக்கதிர் அலுவலகத்தில் இருந்து ஒரு மனிதன் ஒரு ஒயிட் ட்ரெஸ்ல ஒரு நீண்ட ஜோல்னா பையோடு ஒரு சைக்கிளை தள்ளி கொண்டு போகிறவரை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அவர் போய் தள்ளிக்கிட்டே போனார். ஓட்டல மறந்து விட்டார். ரமேஷ் போகண்டா மறுபடியும் என்று சொல்றேன். சார், எதுக்கு வந்தீங்க, எதுக்கு போறோம் என்று கேட்டார். ஒன்றும் இல்லை, இவரை பார்க்க தான் வந்தேன், இவரை பார்த்துட்டேன். நீங்கள் போய் பேசவே இல்லையா சாப்பிட்ட, அவர் உங்களை பார்க்கவே இல்லையா, அது எதுக்கு என்று சொல்லி நான் என்னுடைய மேய்ப்பர்கள் என்கிற புத்தகத்தில் அந்த காட்சியை பதிவு செய்திருக்கிறேன். நம்மளே ஒரு படைப்பாளி தனக்கு பிடித்த ஒரு அரசியல் தலைவனை தூரம் இருந்து அப்படி பார்த்தால் போதும் என்று நான் சொல்கிறேன். நான் ரமேஷிடம், என்னுடைய ஓட்டுநரிடம் ஒரு விஷயம் சொன்னேன். ரமேஷ், இங்கிருந்து புறப்பட்டு போய் ஆக்ராவில் தாஜ்மஹாலுக்கு முன்னால் தன் குடும்பத்தை நிறுத்தி ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கொண்டு வந்து விடுகிறானே, அவனுக்கு என்ன கிடைக்கிறதோ அது அதை விட 100 மடங்கு எனக்கு SAP என்கிற இந்த தலைவனை பார்த்த போது கிடைத்தது, அது எனக்கு போதும் என்று சொன்னேன். அந்த மேய்ப்பர்கள் புத்தகத்தில் நான் தவறவிட்ட ஒரே ஒரு சிநேகிதனாக, ஒரு தோழனாக திருமாவை இப்போது பார்க்கிறேன். நான் அதில் ஒரு 24 ஆளுமைகளை பற்றி தமிழில் எழுதியிருக்கேன். BP குணசேகரன் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒருவர் இருக்கிறார். நண்பர்களே, நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு மகத்தான தலைவன் நல்லக்கண்ணு. ஆனால் என்னுடைய பார்வையில் நல்லக்கண்ணு ஐயாவுக்கு ஒரு துளியும் குறைவில்லாத ஒரு தலைவனாக BP குணசேகரன் என்கிற ஒரு மனிதன் அந்த ஈரோடு பக்கத்தில் அந்தியூரில் ஏதோ ஒரு மலை கிராமத்தில் ஏதோ ஒரு மலைவாசி மக்களோடு இன்றைக்கும் போராடி கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவன் எனக்கு ரொம்ப முக்கியமான ஆள். அந்த வரிசையில் எனக்கு திருமாவளவன் என்கிற இந்த ஆளுமை மிக முக்கியமானது. இந்த வரலாற்று தேர்வு கரிகாலனை கைகுலுக்கிக் கொள்கிறேன், கரிகாலனை சேர்த்து அணைத்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒருபோதும் பிடல் காஸ்ட்ரோ தன்னுடைய ஒரு உரையினுடைய கடைசி வரியில் சொல்வது மாதிரி, ஒருவேளை இந்த தேர்வுகள் தவறாக இருந்தால் வரலாறு உங்களை ஒருபோதும் மன்னிக்காது, வரலாறு என்னை விடுதலை செய்யட்டும் என்று பிடல் காஸ்ட்ரோ சொல்வார். அந்த மாதிரி இத்தனை பெரிய ஒரு தமிழ்நாட்டில் இத்தனை ஆளுமைகள் இருக்கிற ஒரு இடத்தில், அல்லது இத்தனை பேராளுமைகள் இருக்கிற இடத்தில், நான் தான் பேராளுமை என்று தன்னைத்தானே தினந்தோறும் சொல்லிக் கொள்ளுகிற ஒரு அசிங்கமான அரசியல் உள்ள ஒரு இடத்தில்
நீங்கள் தேடி ஒரு வைரத்தை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். அதற்காக ஒரு படைப்பாளியாய் உங்களை இந்த நேரத்தில் சேர்த்து அழைத்துக் கொள்கிறேன். அநேகமாக நான் சொல்ல வந்த எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். திருமா மறுபடியும் ஒருபோதும் கவிதை எழுதக்கூடாது, சுகிரரான் எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க என்று சொன்னேன். அது ஒரு தனி மனநிலை. ஆனால் எல்லா பேர் ஆளுமைகளும் என்ட்ரி கார்டு கவிதைகள் தான். நான் கூட அப்படிதான் முதல் இலக்கியத்திற்குள்ளாக வந்தேன். நான் சமீபத்தில் லண்டன் போயிருந்த போது ஆராசா எம்பி என்னை லண்டன்ல கூப்பிட்டு ஒரு காலையில ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாரு. அவரு சொன்னார், சார் நான் பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தேன் எங்கள் ஊரில், முதலில் நான் ஒரு கவிதை தொகுப்பு போட்டேன் அப்படின்னாரு. அந்த கவிதை தொகுப்பு எங்க சார்னு கேட்டேன். அதோடு அதை மறந்துச்சு. டக்கு நான் மேலே வந்துட்டேன். ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், கவிதை என்பது அது அண்ணன் திருமாதான் எழுத வேண்டும் என்று ஒன்றுமே இல்லை. அங்க ஒருத்தன் உட்காந்துறான் பாருங்க, அவன் இந்த தமிழ் நிலத்தினுடைய மிக மகத்தான கவிஞர். அதை மட்டும் சொல்லி எந்த இன்ட்ரோடக்ஷனோ ஒரு முகதாட்சியமோ எனக்கு தேவையே. இந்த தீபாவளி அன்றைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் 3 பேர் மனுஷேபுத்திரனிடம் காலை 6 மணியில் நாங்கள் பேசினோம். ஒன்றுமில்லை, மனுஷேபுத்திரன் தீபாவளி அன்றைக்கு ஒரு கவிதை எழுதியிருந்தார். அதனுடைய 2 வரிகளை சொல்கிறேன். பண்டிகைக்காக பல லட்சம் மக்கள் பேருந்து நிலையத்தில் காத்திருக்காங்க. அதான் ஒரு பாயிண்ட்டுக்கான இடம். திமுக இருக்கிறாரு மனுஷேபுத்திரன், தினந்தோறும் டிவியில் போய் டிபேட் பண்றாரு, ஒரு 3ஆந்தர ஆட்கள் கூட உட்காந்து பேசுறாரு. ஆனால் அவனுடைய கவிதை மனதை எப்படி காப்பாற்றி வைத்திருக்கிறான் என்பதற்கான ஒரு கவிதையை நான் சொல்ல விரும்புகிறேன். லட்சக்கணக்கான மக்கள் பேருந்து நிலையத்தில் தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறார்கள். மனுஷேபுத்திரன் அந்த கவிதையில் எழுதுகிறான், ஏன் இவ்வளவு லட்சம் பேர் ஒரே நாளில் சொந்த ஊருக்கு போகிறார்கள்? ஏனென்றால் பண்டிகைகள் அங்கேதான் இருக்கின்றன என்று அந்த கவிதையை மனுஷேபுத்திரன் ஆரம்பிக்கிறார். அது மிகச் சிறப்பான ஒரு வரியை எழுதியிருக்கிறார். நாம் எந்த நிலத்தை இழந்தோமோ, எந்த முகங்களை மறந்தோமோ, அங்குதான் பண்டிகைகள் இருக்கின்றன என்று ஒரு வரியை எழுதியிருக்கிறார். இந்த கவிதையினுடைய கடைசி வரி இன்னும் அபூர்வமானது. அது ஒரு மாஸ்டர் கவிஞனால் மட்டும்தான் எழுத முடியும். கடைசி வரியில் மனுஷேபுத்திரன் எழுதுகிறார், என் ரயில் இன்னமும் என் பண்டிகையை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. என் பண்டிகைகள் எல்லாம் என் பாரதத்தில் இருக்கின்றன. பண்டிகைகள் ஊர்ல இல்ல, மனுஷேபுத்திரனுடைய பண்டிகைகள். என் பண்டிகைகள் எல்லாம் என் பாரதத்தில் இருக்கின்றன. அதுவரை இந்த ரயில் போய் சேருமா என்று தெரியவில்லை என்று அந்த கவிதையை இருக்கிறது. கவிதைகள் அவ்வளவு நுட்பமாக பின்னக்கூடியவை. எழுத்தாளனை, கவிஞனை, அறிவுமதி மாதிரி எங்களுடைய முன்னத்தி ஏரை எல்லாம் இந்த மேடையில் ஒரு சினிமாக்காரன் கூட இல்லை, இந்த மேடையில் ஒரு பொலிட்டிஷியன் கூட இல்லை. முழுக்க படைப்பாளிகளை அழைத்து ஒரு அரசியல் தலைவனை வாழ்த்துங்கள் என்று சொல்ல கலிகாலனுக்கு ஒரு சல்யூட். நன்றி.